இதயத்துள்ள உங்களுக்கு அந்த சந்தேகம் வரலையா? உங்க பாஜகவோட இணக்கமா இருக்கிறாங்களோன்ற சந்தேகம் உங்களுக்கு தானே முதல்ல வந்திருக்கணும் ஒரு காங்கிரஸ்காரரா? ஆமா, இதுவரையும் தாவேகா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கா? இதுக்கு முன்ன கூட்டணி வச்சிருந்துச்சா? கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பி டீம்ல ஏ டீம்னே சொல்லிட்டு போயிருவோம். இன்னைக்கு வரையும் கூட்டணி வைக்கல. ஒரு பாஜக ஆதரவா ஆர்எஸ்எஸ் ஆதரவு ஒரு ஆளுநரை அவங்கள பேச வச்சிருக்கு. எதை? யாரு? அண்ணாவை பத்தி, பெரியாரை பத்தி, அம்பேத்கரை பத்தி, அதே மாதிரி வேலுநாச்சியாரை பத்தி பேச வச்சிருக்காரு. இதுவரையும் பேச வைக்க முடியல. இதுவே ஒரு முக்கியமான விஷயமா? அதாவது அவரை மத்திய அரசு 3500 கோடியை நீங்க அவசியம் கொடுத்தே ஆகணும்னு சொல்ல வச்சிருக்காரு. அதே மாதிரி நாங்க இருமொழி கொள்கைன்னு சொல்ல வச்சிருக்காரு. அவர் கேரளாவுடைய ஆளுநராக இருந்தா கூட பெரியார் விஷயத்துல நீங்க எங்களுக்கு இதை செய்யணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அப்ப ஒரு ஆளுநரை இதுவரை 4 வருஷமா பேசாத இருந்த நிலையில இவரை பேச வச்சிருக்காங்க. இதுவே ஒரு பெரிய மாற்றமா? அது மட்டுமல்ல, அதுவும் ஒன்றிய அரசை பேச வச்சிருக்காரு. சட்டமன்றம் என்பது எதை திட்டமன்றம் அல்ல, திட்டமன்றம் அல்ல, அது திட்டங்களை ஏற்றக்கூடிய மன்றம். அதனால ஒன்றிய அரசு கொட்டத்தை பத்தி சொல்லி இருக்காரு. இவ்வளவும் இந்த இதுல நடந்திருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை சுமூகமா போயிருக்காங்க. எப்படி சட்டம் ஒழுங்கு பத்தி என்ன சொல்லிருக்காருன்னு கேக்குறேன். சட்டம் ஒழுங்கை பத்தி பேசணும்னா இப்ப நான் கேட்கிறேன், சட்டம் ஒழுங்கு கடந்த ஆட்சியில் 5 ஆண்டுகள்ல 8900 படுகொலைகள், 3720 இரட்டை கொலைகள், 20500 பாலியல் ஆண்டுதோடு சொல்றேன். 2021 என்னன்னு சொல்றேன். இப்படி என்னன்னா சட்டம் ஒழுங்கு என்பது அரசியல், காவல்துறை. அது தொடர்ந்து திமுக ஆட்சியில யார் இருந்தாங்களோ, திமுக ஆட்சியில சார் இவங்க ஒரே நாள்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கோயம்புத்தூர்ல ஒரே நாள்ல கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? முந்தைய திமுக அரசு வேகமாக தீர்ப்பு வழங்க வச்சுச்சு, பாராட்டுறோம். அதே மாதிரி இவங்க சட்டப்பட்டி அந்த யார் தவறு செய்தார்களோ அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் அவங்கள உடனே பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அதனால இரவோடு இரவா செய்யறாங்கிறதா முக்கியம். நீங்க இரவோடு இரவா அதாவது ஒரு தம்பி நான் பேசி முடிச்சுக்கிறேன். அதாவது நம்ம நீங்க பேசி நான் கொஞ்சம் கூடுதலா பேச வேண்டிய அவசியம் இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன், பல்கலைக்கழக நீங்க 7 முறை துரோகம் பண்ணீங்க. காங்கிரஸுக்கு மட்டுமல்ல, பிஜேபிக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. 2 முறை துரோகம் பண்ணிருக்கீங்க. நீங்க யாருக்கு துரோகம் பண்ணல? முஸ்லிம்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. தமிழன துரோகினா அது காங்கிரஸ் தானா? தமிழனோட துரோகினா காங்கிரஸ் தானா? இந்தியர்களோட துரோகினா காங்கிரஸ் தானா? ஒட்டுமொத்த துரோகினா அது காங்கிரஸ் மட்டும் தான். இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் தெரியும். ஆனா தான் 12 வருஷம் வீட்ல உட்கார வச்சிருக்காங்க. மறந்துடாதீங்க. நான் இங்க வரல. சரி, ஓகே. அவரே பேச வைங்க. ஆமா, அவர் பேசும்போது ஏன் அமைதியா இருந்தேன்? அவர் பேசுறது மக்களுக்கு போய் சேரணும். இவங்க செய்யாத அவங்க செஞ்சிட்டாங்கன்னு கேட்கணும்னா அவரை அமைதியா விட்டேன். சரி, அதனால இதுல நாங்க என்ன செய்யறது? என்ன வேணா பேசுங்க. அண்ணே விடுங்க. திமுக காங்கிரஸ் சண்டைக்கானது இல்ல. நீங்க தாவேகா வேற இருக்காரு, நீங்க அவரோட வேற பஞ்சாயத்து இருக்கு உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். திரு ஹிதயத்துல்லா கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். அதாவது வண்டல் மண் சாதாரண விஷயங்க. வண்டல் மண் விவசாயிகளும் மண்பாண்ட தொழிலாளர்களும் விலையில்லாம எடுக்கலாம் சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நியமிக்கப்படாத பேராசிரியர்களை நியமிக்க போறோம் சொல்றாங்க. அதை விட வறுமை இல்லா தமிழ்நாடு சொல்லிட்டு என்னென்ன செய்ய போறோம்? தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஊழலை ஒழிக்க போறாங்க. சற்று நேரத்துக்கு முன்னால ஒரு ஊடகத்துல சகோதரர் கோடீஸ்வரன் பேசினாரு. 7 அமைச்சர்கள் பேரை சொல்லி இந்த 7 பேர் ஊழலை ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள், பாராட்டுகிறேன் சொன்னாரு. யாரு? முட்டு கொடுத்தவர்கள் கூட இன்னைக்கு 30 பேரும் தான சார் எடுக்கணும். 7 பேர் எடுத்தா போதுமா? இல்ல அவரால ஒரு ஊடகத்துல அவ்வளவுதான் பேச முடியும். இதுவரை நடந்த கல்வி அமைச்சர்ல இருந்து இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் எங்கள்கிட்ட புதுப்பிப்பதற்காக
சரி. லைசென்ஸ புதுப்பிக்க வாங்கினாங்க. சரி, இந்த okay. வருஷம் வாங்கல. எங்க எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடத்துக்கு Okay, let's move. 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு நிமிஷம். கான்ட்ராக்டர்காரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? 5 லட்சம் ரூபாய் பேசுமா பதில் சொல்லணுமா? 30% இனிமே இது போய் சேரணும். அத நீங்க நிறுத்துனீங்கன்னா நான் பேசிடுவேன். 30% இப்ப யார் நிறுத்துனீங்கன்னா நான் பேசிடுவேன். 30% இல்லங்க, இந்த 5 லட்சம் ரூபாய் முதல்ல முடிப்போம். 30% கழிச்சு அப்புறம் பேசுவோம். ஒவ்வொன்னா பேசுவோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா. அண்ணா இருங்க, 5 லட்சம் முதல்ல பேசி முடிச்சிருவானா? பள்ளிக்கூட சரி, one at a time. இருங்க. Sir, don't do this. சரி சார், you made your point. You made your point. சுருக்கமா வர வாங்குனது தவறு ஓகே. அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. நன்றி. உங்கள்ட்ட தான் வரேன். just give me a second. திரு இதயத்துல்லா, நன்றி. நம்ம அடுத்தவங்கள்ட்ட போவோம். நீங்க உத்தம புத்தி. Thank you. திரு மதிவாணன் சுருக்கமான ரிபட்டல். நான் அப்புறம் ஃபெலிக்ஸ் போ. எஸ். இல்ல, அவரு என்ன சொல்றாரு, 5 லட்சம் ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா முதல்ல இருந்து ஒரே கேள்விதான் கேட்கிறேன். யார் வாங்கினா, எந்த பள்ளிக்கூடத்துக்கு வாங்கினாங்க, எந்த இடத்துல வாங்கினாங்கன்னு சொல்லுங்க. இல்ல காவல்துறை உங்க கையில தான் இருக்கு, நடவடிக்கை எடுங்க. இது இன்னும் பொத்தா முதல்ல மைக் கிடைச்சா வாய்க்கு வந்தது பேசிட்டு போயிடுவீங்களா? சரி. இல்ல யார் கொடுத்தா தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற நானு. இல்ல நடவடிக்கை எடுங்கன்றோம், வெளிப்படையா சொல்றோம். கேட்டுருவோம், நடவடிக்கை எடுங்களே. போற போகல வாயில வந்து பொலைட்டு போக கூடாது. சரி வார்த்தையில நடவடிக்கை எடுக்கணும் சொல்றேன். அதற்கு முன்பு இந்த பிஜேபி பி டீம் இருக்குல்ல, இது ரொம்ப இத்து போன ஒரு கான்செப்ட். ஆக்சுவலா உண்மையான பிஜேபி பி டீம் யாருன்னா பிஜேபியோட பி டீம் திமுக தான். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மக்களோட மேண்டேட் வந்து தாவேகாவுக்கு இருக்கும்போது அதிமுகவும் பிஜேபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சி அமைக்கிறது முயற்சித்தாங்களா இல்லையா? அப்ப எங்க போச்சு? யாரு பிஜேபி? ஐயா ஃபெலிக்ஸ் ஐயா இருங்க, அவர் பேசி முடிக்கிட்டு உங்கள்ட்ட வரேன். Let me complete. அப்ப எங்க போச்சு உங்களோட பிஜேபி எதிர்ப்பு? எப்ப போலாம் கொடை முடிச்சா கூட வெளில கொடுத்தாங்க. நீங்க நடிப்புன்றது உலகத்துக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு. ரெண்டாவது, இப்ப வெளியில் வந்திருக்கு வெள்ளை அறிக்கை நீங்க எந்த அளவுக்கு கொள்ளையடிச்சிருக்கீங்க அப்படின்றத பாயிண்ட் பிளாங்கா சொல்லுது. அதனாலதான் உங்களுக்கு வந்து இல்ல வெள்ளை அறிக்கையில உங்கள்ட்ட வரேன். இருங்க, அவர் இப்பதானே பேச ஆரம்பிச்சாரு. வந்த பிறகு நீங்க கதற ஆரம்பிச்சிருக்கீங்க. கதறல் சத்தம் எங்களுக்கு நல்லா கேக்குது. உங்களுடைய கதறல் சத்தம் நன்றாக கேட்கிறது. ஒவ்வொருத்தரா ரியாக்ட் பண்றாங்க, தப்பா இருக்காங்க. சரிங்களா? பதில் சொல்லிட்டா இருங்க, நான் சொல்றேன். நீங்க எப்ப பதில் சொல்லணும்? ஒரு நிமிஷம் இருங்க, அவர் பேசி முடிக்கட்டும். ஸ்கூல்ல கலெக்ஷன் வாங்குறாங்க, ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்கு அப்ளிகேஷன் அண்ட் அப்ரூவல் என்ஓசி அண்ணா அறிவாலயத்துக்கு எதுவா தான் சார் அந்த ஆபீஸ் போட்டே நடத்துனாங்க. எனக்கு நல்லா தெரியும் சார். இல்ல நடவடிக்கை எடுங்கன்றாரு அவரு. நீங்க யாருன்னு குறிப்பிட்ட நபர் மேல எஃப்ஐஆர் போடுங்க, நடவடிக்கை எடுங்கன்றாரு. somebody will come up with the complaint. புரியல போடுவாங்க. யாராவது பாதிக்கப்பட்டவங்க நிச்சயமா வந்து சொல்லுவாங்க. மேடம் இவ்வளவு ஓப்பனா பள்ளிக்கூடத்துக்கு 5 லட்சம் வாங்கிட்டாங்க. ஒரு சீரியஸ் நான் உங்களுக்கு அட்ரஸ் கூட சொல்ல முடியும். நான் இப்பவே சொல்ல அறிவாலயத்துக்கு எதிரில் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல தான் இருந்தது. அதுதான் எனக்கு தெரியும். சரிங்களா? நீங்க எங்க வாங்கினாங்க தயவு செய்து அரசியல் நாகரிகம் கருதி நீங்களும் நடந்து கொள்ளுங்க. இல்ல அரசியல் நாகரிகம் தேவையே இல்ல. நீங்க பொது வெளியில போய் சொல்லிட்டு போவீங்க, நாகரிகம் வந்துச்சா எங்கயாவது? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, எந்த பள்ளிக்கூடம் கொடுத்தது, யார் கிட்ட கொடுத்தது, யார் வாங்கினாங்க, நடவடிக்கை எடுங்கன்ற. இல்லைன்னா இதோட இந்த கட்டுக்கதை நிறுத்துங்க. ரெண்டு வழிதான் உங்களுக்கு ஒரே வழி. ஒண்ணு இந்த பக்கம் வாங்க, இல்ல ஒரு பக்கம் பண்ணிடுங்க. இந்த அரசியல் நாகரிகம் இங்க வேண்டாங்க. திமுகவில் உள்ள பல ஊழல்கள் எல்லாத்துக்கும் ஊழலை பத்தி பேசுறதுக்கு நான் என்ன சொல்றேன், தாவேகாக்கோ இல்ல தாவேகா தலைவர் என்ன தகுதி இருக்கு முதல்ல சொல்லுங்களேன். நான் கேக்குறேன், வருமான வரி வைப்பது யாரு? கார் இறக்குமதி பண்ணும்போது காசு இருப்பது யாரு? கொஞ்சம் தயவுசெய்து மறந்துட கூடாது. அருண்ராஜன் ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவர் உங்க வீட்டுக்கு வந்தாரு இல்ல? இல்லங்க, இப்ப தாவேகா வரதுக்கு முன்னாடி அந்த அருண்ராஜா அவர் பேர் அமைச்சர் ஒருத்தர், அவர் வந்தாரு. எதுக்கு வந்தாரு? உங்களுக்கு ரைடு பண்ண தானே வந்தாரு. தவறான தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல். இன்னைக்கு யூடியூப்ல போனீங்கன்னா தெரியும் அவர் எதுக்கு வந்தாருன்னு சொல்லி. யூடியூப்ல போடுறது எல்லாமே கரெக்ட் இல்லனே. நான் எதுக்கு வந்தாரு? நெய்வேலியில இருந்து இல்லடா, அதுவே தவறான தகவல். அவர் ரெய்டு பண்ண ஆபீசரே இல்லன்னு ஒரு சொல்றாங்கனே. சரி, நெய்வேலியில இருந்து எதுக்கு வந்தாரு? பாதி ஷூட்டிங் கார் இறக்குமதி இருக்குல்ல. ஐயா இருங்க கன்ஃபியூஸ் பண்ணீங்க. ஒரு நிமிஷம்
நான் விஜய் டிஃபெண்ட் பண்ணவே இல்ல. நிறைய குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஃபெலிக்ஸ் அண்ணே இருங்க. அதாவது விஜய்க்கு ரெய்டே நடக்கலன்னா நான் இங்க சொல்லல. அவங்க என்ன டிஸ்பியூட் பண்றாங்கன்னா அருண்ராஜ் வந்து ரெய்ட் பண்ணல. அது தப்பா ட்விஸ்ட் பண்ணி பரப்பப்படுது. விஜய்க்கு ரெய்ட் நடந்தது வேற, அருண்ராஜ் கட்சியை சேர்ந்தது வேற. அருண்ராஜ் வாஸ் நாட் தி ஆஃபீசர். ஒரு நிமிஷம், அந்த ரெய்டோட முடிவு என்ன? நிச்சயமா வதந்திகளை மட்டும்தான் திமுக இன்னைக்கு பரப்பிட்டு இருக்கு. அவங்களுடைய வாடகை ஊடகங்களை வச்சுட்டு, வாடகை வாய்களை வச்சுட்டு வெறும் வதந்தி தான் பரப்பிட்டு இருக்காங்க. அவங்க அடிச்ச கொள்ளை வழக்கு நிலுவையில் இருக்கா இல்ல? ஒன் அட் டைம் பேசுங்க. நீங்க ஃபுல்லா பேசுங்க. நடுவுல பண்ணிட்டு தான் முடியலனே. ஓகே, வெள்ளை அறிக்கை வெளியே வந்த பிறகு கதறீங்க சார். நீங்க இப்ப நான் வெள்ளை அறிக்கை வரேன் அதிகமா இருக்குது. நான் சொல்றேன் இந்த வெள்ளை அறிக்கை ஒன்று போதும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 1,41,000 கோடி, ஆல்மோஸ்ட் 2 lakh டான்ஜென்ட் கோல் மட்டும் லீக்கேஜ். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? உங்க அமைச்சர் நேற்று பேசும்போது முன்னாள் நிதியமைச்சர் மைனிங் போது போறாரு, அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாரு. 20,000 கோடி மைனிங்ல மட்டும் அடிச்ச காசு லீக்கேஜ். இதை பத்தி பேசுங்க சார். வழக்கு போடுங்க சார், நடவடிக்கை எடுங்க சார். நாங்க மக்கள்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கோம், உண்மையா வழக்கு போடுவோம். மக்கள் இப்ப இன்னைக்கு கூட ஆளுநர் பேசும்போது அதை தெளிவா சொல்லியிருக்காங்க. These are all funds that were diverted to elsewhere that will be brought back to government exchequer சொல்லியிருக்கமே. சோ நீங்க இதுவரையும் நடத்தியது இந்த கவர்மெண்ட் நடத்துனதே எவ்வளவு காசு கொள்ளையடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றது, அந்த சம்பாத்தியம் போயிடுச்சு, அந்த பதவி போயிடுச்சு. அந்த கதறல் தான் இன்னைக்கு வந்து மக்களுடைய கதறலா நீங்க காட்டிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கதறல். ஓகே என்ன சொல்றாரு? வெள்ளை அறிக்கையில் வந்துடுச்சு, இந்த மாதிரி ஊழல் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ மரிய வில்சன் ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசுகிற எந்த இடத்துலையாவது தேவையில்லாமல் கடன் வாங்கியிருக்காங்களான்னு ஒரு கேள்வி வரும்போது தேவையில்லாமல் எங்கேயும் கடன் வாங்கலை அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது, நிதி ஆயோக்கு போய் அவங்க ஜோசப் விஜய் அவர்கள் பேசும்போது திட்டங்களுக்கும் இல்லை பொருளாதார வளர்ச்சிக்கோ 1.5 ட்ரில்லியன் பேசுகிறார். நாம 1 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து 1.5 சொல்லி கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, நாங்கள் கொண்டு வந்த ஸ்கீம் மகளிர் உரிமை தொகையோ இல்லைன்னா நான் முதல்வன் திட்டத்தை இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி டிஎன் ஸ்கில்ஸ்லாம் மாற்ற வேண்டிய அளவுக்கு அந்த திட்டம் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்க ஜோசப் விஜய் அவர்களுக்கு உறுத்துதுன்றது பார்த்தீங்களா? இந்த மாதிரி திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ல. நீங்கள் எந்த திட்டத்திலையோ எந்த விஷயத்தில் நீங்கள் குறிப்பாக சொல்கிறீங்களோ அதை குறிப்பிட்டு சொல்லுங்கன்ற. நீங்கள் எந்த இடத்துலையுமே மென்ஷனே பண்ணலை. நீங்களா உங்க இஷ்டத்துக்கு வந்து வெள்ளை அறிக்கையில வந்து இவ்வளவு ஊழல் நடந்துச்சு அவ்வளவு நீங்களே தான் சொல்றீங்க. நீங்க பொருளாதார வளர்ச்சி வந்து இன்னைக்கு இரட்டை இலக்க வளர்ச்சி வந்து இருக்குல்ல, அதை பத்தி ஏன் பேச மாட்டீங்க? அந்த வளர்ச்சி யார் கொண்டு வந்தா? 2021 தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சி என்னன்னு சேர்த்து பேசுங்க. அதுக்கு முன்னாடி இந்த கடனையும் சேர்த்து பேசுங்க. அதுக்கான வட்டி ஒரு வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி கட்ட வேண்டியது இருக்குன்னு சேர்த்து பேசுங்க. ஏன் பேசவே மாட்டீங்களா? 5 லட்சம் கோடி கடன் மட்டுமே பேசுறீங்க. நாம இதே மாதிரி நம்ம பேசிருக்கோம். ஒரு வருஷத்துக்கு 97 கோடி ஒரு நாளைக்கு வந்து வட்டி கட்ட வேண்டியது. ஒரு வருஷத்துக்கு 70,000 கோடி மேல வட்டி மட்டுமே கட்டிருக்கோம். அப்ப 5 வருஷம் வட்டி மட்டும் எவ்வளவு கட்டியிருக்கோம்? 3 லட்சம் கோடி வட்டியே கட்டியிருக்கோம். அப்ப என்ன கணக்கு நீங்க பேசுறீங்க? வருவாயை பெருக்கணும்ல, அதுதான் கேக்குறாங்க வெள்ளை அறிக்கையில. நீங்க செலவு பண்றதுக்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. இவங்களுக்கு 1000 ரூபாய், அவங்களுக்கு 1000 ரூபாய், அவங்களுக்கு 1000 ரூபாய். ஆனா வருவாய் எங்க இருந்து? அதுதான் நான் சொல்றேன். அப்போ நாம போய் அந்நிய நேரடி முதலீடு இயக்கத்துக்கான மீட்டிங் போட்டிருக்கோம். நேரடி முதலீடா வந்து 11 லட்சம் கோடி மேல ஈர்த்திருக்கோம். ஈர்க்கலன்னு சொல்லுங்க. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறோம்னு சொல்றோம். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. நீங்க சொல்ற எல்லா குற்றச்சாட்டுமே ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்றீங்க. நாங்க செஞ்சதோ சாதனையா நாங்க பேசியிருக்கோம். அது இல்லைன்னா முதலமைச்சர் அது இல்லன்னு சொல்லியிருப்பாருல்ல. இல்ல தவறான திட்டம் சொல்லியிருப்பாருல்ல, சொல்லவே இல்லையா?